பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாகும். நம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிற நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் என்னுடைய 16வது வார்த்தையை வாசிக்கிறேன். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இந்த கால வேளையில் ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு நெருக்கடியில், பிரச்சனைகளில், போராட்டங்களில் கடந்து சென்றாலும் ஒரு தீர்மானத்தோடு இந்த பிரச்சனையை கண்டு மனம் அடிவதில்லை, ஒடுங்கி போவதில்லை, சோர்ந்து போவதில்லை என்று தீர்மானித்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் என்னை விடுதலையாக்குவார், அவர் என்னை ரட்சிப்பார். இந்த கால வேளையில் இதை இருதயத்தில் தீர்மானம் எடுத்தால் பரலோகம் உன் விசுவாசத்தை கனப்படுத்தும். ஆமென். மட்டுமல்ல, இந்த பிரச்சனையை கொண்டு வந்த சத்ரு வெட்கப்பட்டு போவார். இவ்வளவு சோதனை கொடுத்தும் இவன் மனம் அடிவடையவில்லையே. இந்த கால வேளையில் நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவுக்கு அதிகமாக நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த கால வேளையில் என்ன பிரச்சனைகளிலும், எல்லா சோதனைகளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் நம்மை விடுதலையாக்கும். கூப்பிடு. ஒரு பிரச்சனைகளை சொல்லி இந்த காலையிலேயே ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்னென்ன பிரச்சனைகள் இந்த நாளில், எந்தெந்த காரியங்களை ஃபேஸ் பண்ண போகிறீர்கள், அதை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையில் ஆயத்தமா தீர்மானத்தோடு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விடுவிப்பார். ஜெபிப்போம், அற்புதங்களை காண்போம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை இவர்களோடு சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, என்னென்ன விஷயங்களுக்காய் இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் ரட்சிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். இவர்களுமே நோக்கி இந்த காரியங்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்த போது, நோக்கி கூப்பிட ஆரம்பித்த உடனே தானியேலுக்கு பதில் கொடுத்தது போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தந்து ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களை தந்திருக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரச்சனைகளை வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை விடுவிப்பார், ரட்சிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord.